الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்ல மக்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா காலங்களை 12 மாதங்களாக வகுத்து அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கையான மாதம் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு பாடம் சொல்லித்தாரார். அந்த சங்கையான 4 மாதங்களில் 3 மாதங்கள் தொடர்ச்சியான 3 மாதம். நாங்க இப்ப இருந்து கொண்டிருக்கின்ற இந்த முஹர்ரமுக்கு முன்னால சந்திச்ச துல்ஹிஜ்ஜா, அந்த துல்ஹிஜ்ஜாவுக்கு முன்னால சந்திச்ச துல்காதா, அடுத்தது ரஜப். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜா துல்காதா மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாழ்நாள்ல 4 உம்ராக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த நாளும் அந்த மாசத்துல செஞ்சாங்க. துல்ஹிஜ்ஜா சிறப்பான மாதம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அவங்கள குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட அவங்கள வரலாறுகள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற, பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான மாதம். அடுத்தது நாங்க இருக்கின்ற இந்த முஹர்ரம். இந்த மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷஹருல்லாஹ், இது அல்லாஹ்ட மாதம். இது ஏன் இப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா, எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லாம் அல்லாஹ்க்கு சொந்தமானது. காலம் முழுக்க அல்லாஹ்க்கு சொந்தமானது. நாட்கள் அல்லாஹ்க்கு சொந்தமானது. எல்லா மாதங்களும் ரப்புக்குரியதுதான். எப்படி காபாவுக்கு அல்லாஹ்வினுடைய வீடு ரப்போடு இணைக்கப்பட்டு அது கண்ணியத்துக்குரியதாக ஆக்கப்பட்டதோ, அதே போல மாதங்களில் சிறப்பான ஒரு மாதம்தான் அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லப்படுகின்ற முஹர்ரம் மாதம். இந்த மாதத்துல ரமலானுக்கு அடுத்தபடியாக நோன்பு நோட்பது சிறப்பாக இருக்கின்ற ஒரு மாதம். பரலான தொழுகைகளுக்கு பின்னால சுன்னத்தான நபிலான தொழுகைகள் நிறைய இருக்குது. அந்த தொழுகைகளில் தஹஜ்ஜுத் தொழுகை
அல்லாஹ்வுக்கு எந்த அளவு விருப்பமானதோ, ஏனைய தொழுகைகளை விடவும் அது ஒரு சிறப்பான தொழுகையாக இருக்கிறது போல, ஏனைய நோன்புகளை விடவும் முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படுகின்ற நோன்பு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு நோன்பு. குறிப்பாக அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோக்கப்படுகின்ற நோன்பு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நபிமார்களில் சிறப்பானவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடுத்தபடியாக நபிமார்களில் ரசூல்மார்களில் யார் சிறப்பானவர் என்றா, உலமாக்கள் அநேகமான பேருடைய கருத்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்தபடியாக சிறப்புக்குரிய நபியார் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னால் உள்ள வரிசையில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறப்பான நபி. அந்த நபிய அழிக்கணும், இல்லாமலாக்கணும் அப்படின்னு சொல்லி நும்ரூத் அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டினான். நெருப்புல போட பார்த்தான். பல முயற்சிகள் செஞ்சு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்கிறதுக்குரிய முயற்சி செஞ்சான். அல்லாஹு தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அழிக்க முடியாம போச்சு. அவங்களோட ஈமான அசைக்கலா போச்சு. அல்லாஹு தஆலா அந்த பரம்பரையில் இருந்துதான் நபிமார்களை உருவாக்கினான். முக்கியமான 4 நபிமார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய 2 மகன்மார், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சம்பவம் எங்களுக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், வாப்பா மகன். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல குழந்தைகள். அவங்க ஷாம்ல தான் இருந்தாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக சகோதரர்களால சில சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு நாட்டை விட்டு வெளியே போறாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க போய் சேர்ந்தாங்க? மிஸ்ருக்கு போய் சேர்ந்தாங்க. இவங்களோட சொந்த இடம் மிஸ்ர் அல்ல, இவங்க ஷாம்ல இருந்தவங்க. அங்க போய் பல நிகழ்வுகள் நடந்துகிறது. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சிக்கு போறாங்க. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஏனைய சகோதரர்களும் பிற்காலத்தில் அவங்களும் மிஸ்ருக்கு போனாங்க, அங்கேயே இருந்தாங்க. அடிப்படையில் மிஸ்ர்லயே பிறந்து வளர்ந்த ஒரு கூட்டம் அங்கு இருந்தாங்க. அவங்க ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டாங்க. ஏனென்றா இவங்க அந்த நாட்டுல பிறந்தவங்க இல்ல, இவங்க வெளியிடத்துல பிறந்து அங்க வந்திருக்கிறவங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறவங்க ஆட்சியில அமர்ந்து இருக்கிறாங்க. நாங்க இதே நாட்டுல பிறந்து வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக செயல்படுற ஒரு கூட்டம் மிஸ்ருக்குள்ளால் இருந்தான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால அந்த கூட்டம் கொஞ்சம் சக்தி வாய்ந்த கூட்டமாக மாறுது. நாட்டினுடைய அரசனாக ஃபிரௌன் பொறுப்புக்கு வாரான். பலவிதமான அநியாயங்கள் செய்தான். அந்த நேரம் அங்கு இருந்தவங்க தான் பனு இஸ்ராயில். இஸ்ராயில் என்பது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய பெயர், இன்னும் ஒரு பெயர். அவங்கட புள்ளகளுக்குத்தான் இஸ்ராயிலுடைய குழந்தைகள் பனு இஸ்ராயில். இவர்கள் கண்ணியமாக வாழ்ந்தவர்கள், மிஸ்ர்ல கௌரவமாக வாழ்ந்தவர்கள், நிம்மதியாக வாழ்ந்தவர்கள்.
சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள். ஃபிரௌன் அவர்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள், பல அநியாயங்கள், ஆண்கள் கொல்லப்பட்டாங்க, அறுக்கப்பட்டாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால அந்த ஃபிரௌனுக்கு எதிராக அந்த ஊர்ல, அந்த நாட்டுல அல்லாஹ் உருவாக்கின ஒருவர் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒருவர் அங்க பிறந்திடப்படாது என்றதுக்கு ஃபிரௌன் நிறைய சூழ்ச்சி செஞ்சான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, உருவாகினாங்க. ஃபிரௌனுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க, ஃபிரௌனுக்கு எதிராக போராடினாங்க. கடைசியில ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இல்லாமலாக்கணும், அவரை அழிக்கணும், அவரை கொல்லணும் அப்படின்னு படம் எடுத்து போறான். சம்பவம் தெரியும். ஃபிரௌனுடைய கூட்டம் மூழ்கடிக்கப்படுகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட இருந்த அந்த கூட்டமும் பாதுகாக்கப்படுறார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கூட்டம் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த நாள் தான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்றைய நாள நோன்பு பிடிச்சான். ஒரு மனிதனுக்கு ஒரு நனவு நடக்குது, ரப்புட புறத்தில் இருந்து ஒரு கயிறு நடக்குது. அந்த நேரம் கல்வில ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நபிமார்கள் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? அந்த நேரத்தில் ரப்புக்கு எந்த அளவு நன்றி உள்ளவர்களா இருந்திருக்கிறாங்க. நோன்பால, இபாதத்தால, விக்ரால அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவங்களாக மாறினான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அந்த அடிப்படையில தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த ஆஷூராவுடைய நோன்பு, அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு பிடிச்சாங்க. அவங்களோட இருந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமோட இருந்தவர்களும் நோன்பு பிடிச்சாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நெருங்கின தொடர்பு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனாங்க. 50 நேர தொழுகைய உம்மத்துக்காக எடுத்துட்டு வராங்க. இடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன என்று செய்தி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 50 நேர தொழுகையோட வந்திருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட கூட்டத்தை விட ஒரு பலமான கூட்டத்துக்கு முகம் கொடுத்தால் நான். உங்களோட கூட்டத்தால் உங்களோட உம்மத்தினர் 50 நேர தொழுகையை தொழ மாட்டாங்க. அல்லாஹ் இடத்துல போய் குறைச்சிட்டு வாங்க. 5 குறைக்கப்பட்டுச்சு, திரும்ப அனுப்பினாங்க. 45 40 ஆயிடுச்சு. 5 நேர தொழுகை வரையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி 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 போனாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துக்கு மிக பெரும் நலவ நாடின ஒருவர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நலவ நாடின ஒரு ஆள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படுறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த ஆஷூராவுடைய நோன்பு சுன்னத்தாக ஆக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கிற நேரம் இந்த ஆஷூராவுடைய நோன்பை பிடிக்கக்கூடியவங்களா இருந்தா. மதீனாவுக்கு போனாங்க, யஹூதிகள் பிடிச்சிருந்ததை கண்டாங்க. அதுக்கு பிறகில்ல இவங்க பிடிக்க ஆரம்பிச்சது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத் மிக தெளிவா இருக்குது. ஹிஜ்ரத்துக்கு முன்னால மக்கால இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷூராவுடைய நோன்பை நோக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா சஹாபாக்களுக்கு நோன்பு பிடிங்க என்று அந்த நோன்பை பத்தி சொல்லல. ஹிஜ்ரத் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால
அடுத்த வருடம் முஹர்ரமுடைய மாதத்துல இதே ஆஷூராவுடைய நாள் முஹர்ரம் 10வது நாள் அங்குள்ள யஹூதிகள் நோன்பு பிடிக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆச்சரியம், நான் பிடிச்சு கொண்டிருந்த இந்த நாள்ல இங்குள்ள யஹூதிகளும் நோன்பு பிடிக்கிறாங்களே, நீங்க எதுக்காக நோன்பு பிடிக்கிறீங்க இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் தான், இன்றைய நாள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள், அதுக்கு நன்றியாகத்தான் நாங்க இந்த நோன்பை பிடிக்கிறோம். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பிறகு உபகாரம் செய்வதற்கு உங்களை விட நாங்க தகுதியானாக்கள். ஏண்டா இந்த உம்மத்துக்கும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நலவு நாடினவரே, எங்கட விஷயத்தையும் அவர் யோசித்தவரே, எங்கட உம்மத்தை பத்தி கவலைப்பட்டவரே, தொழுகைய குறைக்க சொல்லி சொன்னவரே. அதனால அவருக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அவரை அல்லாஹ் பாதுகாத்தான் என்றதுக்காக நீங்க நோன்பு பிடிக்கிறீங்களா? அதுக்காக நோன்பு பிடிக்கிறதுக்கு உங்களை விட நாங்க தகுதி. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்களும் முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்பு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சு கொண்டுதான் இருந்தாங்க. அன்றைய நாள் நோன்பு பிடிப்பதற்குரிய இன்னும் ஒரு காரணமாக இதையும் சேர்த்து கொண்டான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களும் நோன்பு பிடிச்சாங்க. ஆரம்ப காலத்துல யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும் என்ற ரப்புடைய கட்டளை இருக்கல்ல, அவங்களோட சேர்ந்து போகக்கூடியவங்களாகத்தான் இருந்தான். பின்னாலதான் யஹூதிகளுக்கு நீங்க மாற்றம் செய்யணும், அது எல்லா விடயத்திலையும் எந்த விஷயத்திலையும் நீங்க அவங்களுக்கு ஒத்து போக கூடாது, அவங்களுக்கு மாற்றமா நடக்கணும் என்ற கட்டளை வந்துச்சு. அதுக்கு பின்னாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் யஹூதிகளும் நோன்பு பிடிக்கிறாங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால கடைசி வருடம் அவங்களோட ஆயுள்ல சொன்னாங்க, அடுத்த வருடம் முஹர்ரத்தை நான் சந்திச்சேன் என்றிருந்தால் இந்த 10வது நாளோட சேர்த்து 9வது நாளும் நோன்பு பிடிப்பேன். காரணம், யஹூதிகளும் இன்றைய நாள்ல நோன்பு பிடிக்கிறாங்க, இபாதத்துல நாங்க அவங்களுக்கு ஒப்பாகிடப்படாது, அதனால அவங்க 10வது தினத்துல மட்டும் நோன்பு பிடிக்கிறாங்க. நான் லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸி, 9வது நாளையும் அடுத்த வருடம் இருந்தால் நான் பிடிப்பேன் என்றார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இதுதான் ஆஷூராவுடைய நோன்போடு சேர்த்து அதற்கு முன்னால தினம் தாஷூஆவுடைய நோன்பு என்பதாக எங்களுக்கு ஷரியத்தாக ஆக்கப்பட்டுச்சு. தாஷூஆ என்றா புற 9ல பிடிக்கிற நோன்பு, ஆஷூரா என்றா புற 10ல பிடிக்கக்கூடிய நோன்பு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இன்றைய அதாவது நாளைக்கு சனிக்கிழமை தாஷூஆவுடைய முஹர்ரம் 9வது பிற, ஞாயிற்றுக்கிழமை ஆஷூரா முஹர்ரம் 10. இந்த 2 நாட்களும் நோன்பு நோட்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தா இருக்குது. 9வது நாள் யாருக்காவது பிடிக்க முடியாம போச்சு இருந்தா அவங்க 10வது நாளையும் 11வது நாளையும் பிடிக்கலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆஷூரா நோன்பை பிடிச்சிட்டு 11வது நாள் திங்கட்கிழமையும் நோன்பு நோட்டுக் கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல எங்களுக்கு மிகவும் வலியுறுத்திய ஒரு முக்கியமான விஷயம், நாங்க பாடம் படிக்க வேண்டிய ஒன்று, யஹூதிகளுக்கு மாற்றமான வாழ்க்கையை நாங்க வாழணும், அவங்களுக்கு தோதுவான வாழ்க்கை எங்கட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இபாதத்திலேயே அவர்களோட நாங்க ஒன்றுபடக்கூடாது என்றிருந்தால் பொதுவான வாழ்க்கையில எங்கட ஆடை அலங்காரங்கள்ல ஏனைய எங்கட கலாச்சாரங்கள்ல எங்களுக்கு ஒரு வழிமுறை காட்டப்பட்டிருக்குதா, நாங்க அதைத்தான் எங்கட வாழ்க்கையில எடுக்கணும். யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நாளும் நாங்க ஒப்பாக கூடியவர்களா மாறிடப்படாது. ஒவ்வொன்றாக யோசிச்சு யோசிச்சு செய்யணும். நான் இப்படி ஒரு வழிமுறையை எடுத்திருக்கிறேன்,
இது யாருடைய கலாச்சாரம், இது யார் எனக்கு அறிமுகம் செய்தது, இது யாரு சமூகத்தில் கொண்டு வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க என்ற சிந்தனையோட வாழக்கூடியவர்களால் மாறணும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு சில விஷயங்கள் சமூகத்தில் அறிமுகமாகுது. இதை யார் அறிமுகப்படுத்துறன்னு தெரியா, ஆனா இப்ப இதுதான் ட்ரெண்டா இருக்குதா, செய்ய தயார். எதை அறிமுகப்படுத்துறாங்களோ அதை எடுத்து நடக்க தயார். ஆனா இது எங்கிருந்து வந்துச்சு, இதுக்கு யார் அடிப்படை, இதையெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த கட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க யகூதிகளுக்கு தோதுவானவர்களாக மாறிவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு காலம் வரும், லதத்தபிஉன்ன சுனன மன் கான கபலக்கும், நீங்க எந்த அளவுக்கு மாறிடுவீங்கன்றா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் யூதர்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாறுவீங்க. எந்த அளவுக்குண்டா அணுவணுவா பின்பற்றுவீங்க. எதை அவங்க அறிமுகப்படுத்தினாலும் நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. லவ் தகலு ஃபீ ஜுஹ்ரி ரப்பில் லதகல்துமூஹு, உடும்பு பொந்துள்ளுக்கு ஒரு யூதன் கைய போட்டா நீங்களும் அதுக்குள்ள கை போடுவீங்க. உடும்பு பொந்துள்ளுக்கு குட்டியும் இருக்காது, முட்டையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனா நீங்க கைய போட்டு பாப்பீங்க. எதுக்காகண்டா யூதன் கை போடுறான், அவன் சும்மா போட மாட்டான், ஏதாவது இருக்கும் என்று சொல்லி நீங்களும் செய்ய தயாராகுவீங்க. ஆபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு கீழால ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அந்த யூதர்கள் எதையெல்லாம் நாகரீகம் என்று உங்களுக்கு அறிமுகம் செய்கிறாங்களோ கண்மூடித்தனமாக அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எந்த அளவுக்குண்டா தாயுடன் விபச்சாரம் செய்வதுதான், தாயுடன் விபச்சாரம் செய்வதுதான் நாகரீகம் அப்படின்னு அவங்க காட்டிட்டாங்கண்டா அதையும் செய்ய ஆரம்பிச்சிருவான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சில நேரம் நாங்க யோசிக்கலாம், என்ன நாங்க அவ்வளோ முட்டாளுகளா, அந்த அளவு யோசனை இல்லாதவர்களா, இதையும் செய்ய தயாராகுவோமா? கொஞ்சம் நாங்க பின்னுக்கு திரும்பி பார்த்தா இவ்வளவு நாளும் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோமே, அதை யாரை பின்பற்றி செய்யறோம், என்ன யோசனையோட செய்யறோம்? அவங்க எப்படி உடுக்க சொல்றாங்களோ அப்படி உடுக்கிறோம். அவங்க பெகியா உடுக்க சொன்னா உடுக்க தயார், இல்ல டைட்டா உடுக்கிறது தான் இப்ப உள்ள நாகரீகம் உடுக்கிறோம். ஒரு பக்கம் ஓட்டையானதை உடுக்கிற அறிமுகம் செஞ்சிட்டாங்கண்டா, ஒரு காலம் ஓட்டையான உடுப்பை யாரும் உடுக்கிறது இல்ல, ஆனா இப்ப இதுதான் நாகரீகம் என்று எல்லாரும் அதை உடுக்கிறாங்க. இதை யார் அறிமுகம் செஞ்சது? இதுதான் நாகரீகம் என்று யாரு சொன்னது? இதுதான் கண்ணியம் என்று யார் அறிமுகம் செஞ்சது? அதையெல்லாம் நாங்க யோசிக்கிறது இல்ல. இப்ப இதுதானாம், இந்த வருஷம் இதுதானாம் அப்படின்னா கண்மூடித்தனமாக செஞ்சோம். இவ்வளவு காலமா எதையெல்லாம் அறிமுகம் செய்றாங்களோ அதையெல்லாம் செஞ்சு கொண்டு வாரோம்டா, அப்படியான ஒரு காலம் வந்தா அதுக்கும் நாங்க தயங்க மாட்டோம், அதையும் நாங்க யோசிக்க மாட்டோம். அந்த அளவு எங்களை முட்டாள்களா மாற்றி வச்சுக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால சிந்தனையோட நிதானமாக எங்களோட வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொள்ளணும். குறிப்பாக யூதர்களுடைய கலாச்சாரங்கள் எங்களோட வாழ்க்கையில வந்துடப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதே நேரம் இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் எங்களுக்கு ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு நோட்பது. இதுல இது ஒரு விசேஷத்துக்குரிய ஒரு நாள் ஒன்று இல்ல, பெருநாள் மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் இல்ல. இன்றைக்கு இதுல ரெண்டு கூட்டங்கள், ஒரு கூட்டம் இத பெருநாள் போல மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட நாள் என்று சொல்லி இத கொண்டாட்டத்துக்குரிய நாளாக மாற்றி புத்தாடை அணிஞ்சி அதை அலங்கரிச்சு இப்படின்னு சொல்லி பல அலங்காரங்களோட இந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம். அதே நேரம் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட நாள் என்று சொல்லி அவங்க இதை ஒரு கவலைக்குரிய நாளாக வெட்டும் கொத்துமாக அவங்க ஒரு கூட்டம். ரெண்டு சாரா ரெண்டு பக்கத்துல போயிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இது ரெண்டுமே மார்க்கத்தில் இல்லாதது. இந்த ரெண்டுமே எங்களுக்கு சொல்லித்தரப்படாதது. இன்றைய நாள்
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இருந்து நோன்பு பிடிச்சாங்க. ஹிஜ்ரத்துக்கு பின்னால சஹாபாக்களுக்கும் நோன்பு பிடிக்க சொன்னாங்க, உம்மத்துக்கு நோன்பு பிடிக்க சொன்னாங்க. அவங்களோட கடைசி காலத்துல சொன்னாங்க, இந்த நாளை மட்டும் தனியாக பிடிக்காம ஒரு நாள் முன்னால சேர்த்து பிடித்துக் கொள்ளுங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு மார்க்கம் என்பது மிக தெளிவானது, வெளிச்சமானது, அதுல மூலம் இல்ல. எனவே தெளிவாக எங்களுக்கு என்ன வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அப்படியான தெளிவான மார்க்கத்தை எங்களோட வாழ்க்கையில் எடுப்போம். முடியுமான அளவு சுன்னத்துகள்ல பேணுதல் உள்ளவர்களாக இருப்போம். இந்த மாதத்தை நோன்புகளை கொண்டு அலங்கரிப்போம், இபாதத்தை கொண்டு அலங்கரிப்போம், திக்ருகளை கொண்டு அலங்கரிப்போம், ஸலவாத்துகளை கொண்டு அலங்கரிப்போம், இஸ்திக்பாரை கொண்டு அலங்கரிப்போம். கூடுதலாக ரப்போடு தொடர்புடையவர்களாக மாறுவோம். இதுதான் நாங்க செய்ய வேண்டிய வேலை. மாதம் சிறப்புக்குரிய மாதம் என்றதனால அந்த சிறப்பான மாதங்கள், சிறப்பான காலங்கள், சிறப்பான நேரங்கள்ல அல்லாஹ் எங்கள்கிட்ட சிறப்பா எதிர்பார்க்கிறது என்னன்னா, நாங்க கூடுதலாக ரப்பின் பக்கம் திரும்பணும். அதுதான் அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாளை மறுநாள் முடியுமான அளவு முயற்சி செய்து நாங்களும் நோன்பு நோற்போம். எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள், குழந்தைகள் எல்லாரையும் நோன்பு நோக்க வைப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. சுன்னத்துல மஹப்பத்தை தந்தருள்வாயாக, சுன்னத்துல மஹப்பத்தை தந்தருள்வாயாக, யஹூதியத்துல ஒரு விருப்பத்தை தந்தருள்வாயாக. எங்கட கல்விலிருந்து யஹூதியத்தை கலட்டி எடுப்பாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.